F-16 உக்ரைனுக்கு அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இந்த விமானங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா எப்போ ரஷ்யாவோட விமானங்கள் இந்த விமானங்கள் கூட மோதும், எப்போ ரஷ்யாவோட விமானங்கள் இந்த ஒரு விமானத்துக்கு எதிரான அந்த ஒரு சண்டையில் ஈடுபடுன்னு இதை பற்றின செய்திகளும் இதை பற்றின ஸ்பெகுலேஷன்ஸும் அதிகமாக ஆன்லைனில் ஏற்பட ஆரம்பிச்சிருந்து. ஆனால் இப்போ சமீபத்தில் ரஷ்யாவோட சில டெலகிராம் சேனல்ஸ்லையும் அவங்களோட சில ஸ்டேட் ஓன்டு மீடியாஸ்லையும் ஒரு சின்ன இமேஜை ரொம்ப வைரலாக காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ரெண்டு தியரிஸ் ஆனது சொல்லப்படுது. ஒன்று, அதில் ஃப்ளார்ஸ் ரிலீஸ் ஆச்சு, ரஷ்யாவோட ஏதோ ஒரு ஏர் டு ஏர் மிசைல் அந்த உக்ரைனோட விமானத்தை எங்கேஜ் பண்ண வந்தப்போ அதை எவேட் பண்ணிட்டு போனதுக்காக அந்த F-16 ஃப்ளார்ஸை பயன்படுத்தினதா சில செய்திகள் வந்தாலும் இல்லை GBU-39 சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விமானம் இந்த மாதிரி மெனுவர்ஸை ஏற்படுத்துச்சுன்னு இன்னொரு தரப்புல இருந்து செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின செய்திகளையும் அண்ட் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட முக்கியமான ரெண்டு செய்தி இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். F-16 விசஸ் ரஷ்யா. இந்த பேட்டலை பற்றி நம்ம பேசணும்னா ஆல்ரெடி F-16 உக்ரைனில் ஒன்று இழப்பு ஏற்பட்டுருச்சு. அது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலியமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா இல்லை பைலட் ஏரர் மூலியமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சான்றதெல்லாம் அடுத்த கதை. இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதுல ஒரு F-16 உக்ரைனால் இழக்கப்பட்டிருக்கு. அதில் ரஷ்யாவோட பங்கு இருக்கா இல்லைன்றதெல்லாம் இந்த போர் முடிஞ்சு நிறைய ஜேர்னலிஸ்ட் உள்ள போயிட்டு இல்லை அதை பற்றின டேட்டாஸ் வெளியில் வரப்போ தான் தெரியும். இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கு ஒரு F-16 லாஸ் ஆச்சு. அது அன்னோன் காஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அன்னோன் காஸ். அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் இருங்க. இப்போது இந்த ரெண்டு விதமான செய்திகள் வெளியில் வந்திருக்குல்ல, இதுக்கு சப்போர்ட்டிங்காக ரஷ்யாவோட ஊடகங்களும் சரி இல்லை ரஷ்யாவோட டெலகிராம் சேனல்ஸும் சரி இதுக்கு என்ன விதமான எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க இல்லை என்ன விதமான அதுக்கான அந்த ஸ்டோரியை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோன்னா, இப்போ நான் ஒரு இமேஜை முன்னாடி காமிக்கிறேன். இதை தவிர்த்து எந்த ஒரு ஃபுட்டேஜும் வெளியில் கிடைக்கல. இதை எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் சில ஃபுட்டேஜஸோடு இது ஒத்து போனாலும் கன்ஃபார்மாக நம்மளால் 100% சொல்லக்கூடிய அளவுக்கு இது எந்த ஒரு வீடியோவோடையும் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகலை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த தியரிஸ் சரி இல்லை இவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளும் சரி இது ரெண்டுமே இந்த இமேஜஸோடு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. முதல்ல வெளியே வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோன்னா, இந்த F-16 விமானம் ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருக்கு. அந்த லோ ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருக்கப்போ அந்த நேராக போயிட்டு இருந்த அந்த விமானம் திடீர்னு ஒரு டீப் மொமெண்டம் கெயினை ஏற்படுத்துது. இப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்படி பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானம் திடீர்னு அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரேப்பிடாக ஆல்டிடியூடை கெயின் பண்ணுறது, அதோட உயரத்தை அதிகரிக்கிறது. இப்படி அதிகரிச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஃப்ளார்ஸ் வெளியில் வர மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் வெளியில் வந்ததுக்கான காரணம் ரஷ்யாவோட ஏதோ ஒரு ஏர் டு ஏர் மிசைல் இந்த விமானத்தோட வார்னிங் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஏன் சமீபத்தில் இப்போது லாங் ரேஞ்ச் கில் ரஷ்யாவோட ஒரு விமானம் உக்ரைனோட ஒரு Su-27 ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் சுட்டு வீழ்த்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏவுகணை இந்த F-16 கவுண்டர் பண்ண வந்திருக்கலாம். இல்லை ரஷ்யாவோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமான S-400 இல்லை S-300 கூட இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கலாம். அப்படி வந்தப்போ அதிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு அமைப்பை ஃப்ளார்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசமை இந்த F-16 எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ஃப்ளார்ஸ் நார்மல் மெனுவர் பண்ணுறப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை குழப்புறதுக்காக. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணால் அந்த இடத்துல ஹெவியான ஒரு RCSன்றது ஏற்படும். இப்படி RCS அதிகமாக இருக்கிறப்போ ரஷ்யாவோட விமானங்களுக்கும் சரி இல்லை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் சரி இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்குது, இந்த இடத்துல அந்த டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு அவங்களோட மொத்த கவனமும் அந்த பக்கம் திரும்பும். அப்படி திரும்புகிறப்போ வேற ஒரு திசையிலேருந்து ரஷ்ய நிலைகள் மேலே இந்த விமானங்கள் தாக்குதல் நடத்துறதுக்காக இப்படி ஒரு மெனுவரை பண்ணிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே அந்த விமானங்கள் அதோட ஆல்டிடியூடை கெயின் பண்ணுறதோட ஒத்து போகுது. இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் GBU சீரியஸில் இருக்கக்கூடிய GBU-39 பாம் இந்த ஒரு விமானத்தில் இருந்திருக்கு. ஸோ ரஷ்ய நிலைகளுக்கு எதிராக இந்த விமானம் ஏதோ ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக ரொம்ப லோ ஆல்டிடியூடில் போயிருக்கணும். அப்படி லோ ஆல்டிடியூடில் போகிறது எதுக்காகனா, இந்த ரேடரோட அந்த பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல, அதை பயன்படுத்தி ரொம்ப கம்மியான உயரத்தில் பறந்து திடீர்னு அதோட உயரத்தை அதிகமாக்கி அந்த பாம்ஸை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப அவங்களோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரெண்டு விதத்துலையும் சரி. அந்த பாம்பை ட்ராப் பண்ண போனப்போ ரஷ்யாவோட ஒரு மிசைல் உள்ளே வந்து அது இந்த விமானத்தோட வார்னிங் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா, ரஷ்ய ரேடார்கள் தன்னை கண்டுபிடிச்சிட்டதை உணர்ந்த அந்த F-16
அந்த பாம்பை ட்ராப் பண்ணிட்டு இல்லை அந்த பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இந்த ஃபிளாஷை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் இது ரெண்டுத்துல எது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தின்னு தெரியல. சம்திங் உள்ள பண்ண போயிருக்காங்க. அந்த F-16 அந்த இடத்துல அந்த மிஷனை முடிச்சுட்டு திரும்ப வந்திருக்கு. நடுவில் என்ன ஆச்சுன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ F-16 செய்திகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் கர்ஸ்க்ல ஒரு பெரிய பேட்டல் திரும்பவும் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு 10 நாட்களாகவே உக்ரைன் கர்ஸ் பகுதியில் இழந்த இடங்களை, அதாவது ரஷ்யா உக்ரைன் கிட்ட இருந்து திரும்ப எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பகுதியில் திரும்ப பிடிக்கிறதுக்கு ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குன்னா, கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் 30 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி இந்த உக்ரைனோட கண்ட்ரோலில் வந்திருக்கு. கர்ஸ்க்ல இருக்கக்கூடிய பகுதிகள். இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றினா, கடந்த ஒரு 3 மாசத்துல உக்ரைன் வந்து பெருசாக எந்த பகுதியும் கேப்சர் பண்ணல. டிஃபென்ஸ் மோட்ல இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ரஷ்யா பிடுங்கினாங்க. திரும்ப இந்த இடத்துல பேட்டில் நடக்குதுன்னு சொல்லி அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 3 மாதங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 100 நாட்களுக்கு அப்புறமா உக்ரைனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியா இது மாறி இருக்கு. இது மட்டும் தான் பெருசா? இதை தாண்டி ரஷ்யா சைடில் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிட்டி ஆஃப் ஓர்ஷான்க்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, சுமி ரீஜனுக்கு நார்த் சைடில் கார்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 கெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் உக்ரைன் 30 சதுர கிலோமீட்டர்களை ரஷ்யாவுக்குள்ளே பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட மெயினான 2 கெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தோன்னா உக்ரைன் கிட்ட பல $1 trillion மதிப்புள்ள நேச்சுரல் ரிசோர்ஸ், குறிப்பாக சொல்லணும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 70% இப்போ ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிகளில் தான் இருக்குது. இதேமாதிரி இன்னும் சில ஃபேக்டர்ஸை உக்ரைன் இழந்துட்டே போனாங்கன்னா கண்டிப்பாக உக்ரைன் நெகோசியேஷன் டேபிளில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் இருக்க முடியாது. அவங்க இருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி மெயினான மேட்ரு இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு உக்ரைன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களும் ரஷ்யா கிட்ட போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு இதே கர்ஸ்கில் இருக்கக்கூடிய பகுதியை ஹோல்ட் பண்ணி இவங்களால நெகோசியேஷனை நடத்த முடியாது. அதுக்கான சான்ஸ்ன்றது இந்த இடத்துல கம்மி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் நடுவில் போயிட்டு இருக்கப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் திரும்பவும் அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ன்றது ஒரு 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. பிளான் படி பார்த்தோன்னா நேற்று ஹமாஸ் 3 ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ அவங்க அதை ரிலீஸ் பண்ணலை, டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் வந்து திரும்பவும் வயலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹமாஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளாக சொல்லப்படுற ஏரியாஸ் மேலே, பொதுமக்கள் இருந்த பகுதிகள் மேலே திரும்பவும் ஏர் அட்டாக்ஸை பண்ணியிருக்காங்க. இதில் கணிசமான அளவு பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பகுதிகளையும் இவங்களால் இந்த மாதிரி அத்துமீறல்கள் பண்ணப்படுறதுனால எங்களோட மக்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல அமைதியை விரும்பல. அதனால இந்த ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸை இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஹாஸ்டேஜஸை விடுவிக்கிறத டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணுறோன்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இது கூடவே இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, கண்டிப்பாக பாலஸ்தீனியர்களுக்கு காசாவுக்குள்ளே வர்றதுக்கு உரிமை கிடையாதுன்னு ஒரு வார்த்தையை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாக இந்த விஷயம் ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு. என்னைக்கு வந்து காசா பகுதியில் நான் எடுக்க போகிறேன், பெரிய பெரிய பில்டிங்கில் எகிப்துலையும் சரி இல்லை மற்ற நாடுகள்லையும் சரி நான் கட்டி கொடுத்து பாலஸ்தீனியர்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன்னு அவர் சொன்னாரோ, அன்னையிலேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பானது கிளம்பிச்சு. ஆனால் திரும்பவும் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. அப்போ எங்கே தான் அவங்களுக்கு நிம்மதி இருக்குன்னா, மற்ற அரபு நாடுகளுக்கு போட்டோம், அங்கே போனால் தான் அவங்களுக்கு நிம்மதி, அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காசாவில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண போகிறாங்க. இப்போ முடிவு எடுக்க வேண்டியது அரபு நாடுகள் தான். ஏன்னா மெயினாக இந்த விஷயத்தில் முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களை மொத்தமாக வெளியேற்றினாங்கன்னா ஜார்டன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்கிறதுனா அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீன் மக்கள் பாலஸ்தீனில் தான் இருக்கணும். எங்கள் நாட்டுக்கு வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இனத்தையும் புலம்பெயர வைக்கிறது ஒரு போருக்கு சமமானது, நேரடியாக போரை அறிவித்த மாதிரி இருக்குன்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. எகிப்தும் ஆல்மோஸ்ட் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் இந்த முடிவை எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் நினைக்கிறத அந்த இடத்துல செய்வார். அப்படி செஞ்சாங்கன்னா நம்மளோட பக்கத்து நாட்டில் நடந்ததை விட இந்த இடத்துல ஒரு பெரிய இன அழிப்பு ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை விட ஒரு பெரிய இன அழிப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தப்படும். நார்மலாக இங்கே இருக்கவங்களை அப்படியே தூக்கி ரசான் இப்போ அந்த இடத்துக்கு போ, உனக்கு பெரிய பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படி தான் பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ முடிவெடுக்கக்கூடிய அந்த பவர் இப்போ அரபு நாடுகள் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை பண்ணுவாங்களா இல்லை அமெரிக்கா சொல்கிறது கேட்டு போவாங்களான்றதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். இன்கேஸ் அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். அதுவரை இங்கே விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.